டைம் இன் தி மார்க்கெட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் டைமிங் தி மார்க்கெட். ஸோ ஒன்று பிஸ்னஸ் கான்டெக்ட்ஸு, இன்னொன்று ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நல்ல மார்ஜின் வர எல்லா மார்ஜின்கிறது ப்ராஃபிட் வர எல்லா பிஸ்னஸும் பீப்புள் அட்ராக்ட் பண்ணோன்னா அங்கே காம்படிஷன் அதிகமாகும். காம்படிஷன் அதிகமானோன்னா ப்ரைஸ் குறையும். ப்ரைஸ் குறைஞ்சோன்னா ப்ராஃபிட் மார்ஜின் அடிப்படும். கீழே வரும்போது அதில் நிறைய பிஸ்னஸ் காணாமல் போயிடும். கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பணத்தை இழந்துருவோம். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ இன்னைக்கு நம்ம நியூ எபிசோட், நியூ வீடியோ. டைம் இன் தி மார்க்கெட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் டைமிங் தி மார்க்கெட். ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு கான்டெக்ட்ஸில் எடுத்துகிட்டு போகலாம் இந்த வேர்டை. ஸோ ஒன்று பிஸ்னஸ் கான்டெக்ட்ஸு, இன்னொன்று ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸ்டாக் மார்க்கெட்டோட எதர் ஸ்டாக் மார்க்கெட் வாட் எவர் த இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம மணியை இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த ரெண்டுலேயும் வந்து நம்ம வந்து இதை வந்து இந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ டைம் இன் தி மார்க்கெட் அப்படிங்கிறது டைம் இன் தி பிஸ்னஸ். ஸோ நம்ம இதை பிஸ்னஸில் பார்த்துட்டு அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். பிஸ்னஸை பார்க்கும்போது டைம் இன் தி மார்க்கெட் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாள் இந்த பிஸ்னஸில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம். ஓகேங்களா? இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஆரம்பித்த உடனே வந்து கஸ்டமர் எல்லாருக்கும் உடனே தெரியாது. ஸோ அதை மார்க்கெட் பண்ணணும், கொண்டு போய் சேர்த்தணும், சரியா? அதுக்கப்புறம் கஸ்டமர் வரணும், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகணும், அந்த கஸ்டமர் மற்றவங்கள்ட்ட சொல்லணும் இங்கே நல்லா இருக்குது பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்கள் ஒரு ரீட்டைல் ஸ்டோர் ஆகட்டும், இல்லை உங்களுடைய மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லை ஒரு ட்ரேடிங், வாட் எவர் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, சரியா? ஸோ ஆரம்பித்த உடனே வந்து எல்லாமே கூட்டம் வந்துடாது, கஸ்டமர் உடனே வந்துட மாட்டாங்க. இது இன் கோர்ஸ் ஆஃப் டைமில் தான் வரும். அது எந்த மாதிரி பிஸ்னஸ் இருந்தாலும் சரி. ஸோ அப்போ இந்த பிஸ்னஸில் வந்து இன்னொன்று சைக்கிளிக்கல் இருக்கு. சைக்கிளிக்கல் அப்படின்னா வந்து ஒரு கிராஃப், சைன் வேவ், அதாவது இப்படி போயிட்டு வரும் கிராஃப் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ ஒரு கடத்துல நல்லா அப்பு வரும், அப்போ நல்ல ப்ராஃபிட் வரும், நல்லா வந்து என்ன சொல்கிறது, சேல்ஸ் நல்லா நடக்கும். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் டவுன் ஆகும். டவுன் ஆனால் அது பிரேக் ஈவனில் தான் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மறுபடியும் அப் சைக்கிள் வரும். இப்போ இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே கொரோனாவில் லாக்டவுனில் இருந்தோம். லாக்டவுன் முடிஞ்சு ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் மில்லாம் சரியான ரன்னிங். கிட்டத்தட்ட வந்து தே மேட் எனார்மஸ் ப்ராஃபிட். ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணதாக அந்த சமயத்தில் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து, ஆனால் வந்து அந்த ஸ்பின்னிங் மில் வச்சுருக்கிறவங்களாம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் உடனே விட்டுட்டு போக முடியாது. தே ஆர் தேர் ஃபார் 15 years, 20 years, 30 years, 50 years அந்த மாதிரி அந்த பிஸ்னஸ்லேயே இருக்கிறாங்க. ஸோ அவங்க நிறைய சைக்கிளிக்கலும் பார்த்துருப்பாங்க. இப்போ நான் வந்து நல்லா வந்து ஒரு பிஸ்னஸ் போகுதுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ உடனே அந்த பிஸ்னஸில் நீங்கள் இறங்கலான்னு நீங்கள் வந்து ஒரு அப் சைக்கிளில் போய் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த அப் சைக்கிள் கொஞ்சம் நேரத்தில் வந்து, ஏன்னா நல்ல மார்ஜின் வர எல்லா மார்ஜின்கிறது ப்ராஃபிட் வர எல்லா பிஸ்னஸும் பீப்புள் அட்ராக்ட் பண்ணோன்னா அங்கே காம்படிஷன் அதிகமாகும். காம்படிஷன் அதிகமானோன்னா ப்ரைஸ் குறையும். ப்ரைஸ் குறைஞ்சோன்னா ப்ராஃபிட் மார்ஜின் அடிப்படும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும்போது அதில் நிறைய பிஸ்னஸ் காணாமல் போயிடும். ஸோ அப்போ மறுபடியும் வரும். அது இல்லாமல் மார்க்கெட்டோட ரிக்குவயர்மெண்ட்ஸும் மாறி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ நம்ம அந்த பிஸ்னஸில் கண்டினியூஸாக நம்ம இருந்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக அப் சைக்கிளில் நல்ல ப்ராஃபிட் மார்ஜினை ஏர்ன் பண்ண முடியும். டவுன் சைக்கிளில் அட்லீஸ்ட் வந்து ஒரு பிரேக் ஈவன் அல்லது மினிமம் மார்ஜினில் நம்ம வந்து பிஸ்னஸை ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அப்போ டைம் இன் தி மார்க்கெட் அப்படிங்கிறது டைம் இன் தி பிஸ்னஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் தி டைமிங் தி மார்க்கெட். நல்ல பீக்கில் இருக்கும்போது போய் நான் டைம் பண்ணி நல்லா சீக்கிரமாக சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நம்ம போகிற அப் சைக்கிள், நம்ம போகிறதுக்குள்ளே அந்த அப் சைக்கிள் டவுன் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்போ கண்டிப்பாக நம்மளால் பெரிய ஹியூஜ் ப்ராஃபிட்டை இது பண்ண முடியாது. முதல்ல பிஸ்னஸை சர்வை பண்ண முடியுமாங்கிறதே கஷ்டம். ஸோ அப்போ அதனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா எல்லாமே பார்க்கணும். மார்க்கெட் பார்க்கணும், இதுக்கு வந்து கஸ்டமர் இருப்பாங்களான்னு பார்க்கணும், பிளேஸ் கரெக்டானு பார்க்கணும், இல்லை இந்த பிஸ்னஸ்க்கு வந்து ப்ராஃபிட் மார்ஜின் காம்படிஷன் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய அனலைஸ் பண்ணணும். அதையும் தாண்டி அதில் லாங் டேர்மாக இருக்கிறதுக்கான பிளானோட தான் நம்ம போகணும். ஈவன் வந்து ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வந்தால் கூட அதை எப்படி வந்து நம்ம வந்து பேக்கப் பண்ண போகிறோம் பிஸ்னஸை அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ இது பிஸ்னஸ்க்கு. இதே வந்து நம்ம வந்து நீங்கள், ஏன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் வந்து பிஸ்னஸில் ஏர்ன் பண்ணுறது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ண மணியை யூ நீட் டு இன்வெஸ்ட்.
இந்த இன்வெஸ்ட்டுக்கு நிறைய ஃபார்ம் இருக்குது. ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், கோல்டு, ரியல் எஸ்டேட்டு, தென் ஸ்டாக் மார்க்கெட்டு. அது வாட் எவர் ஃபார்ம் யூ லைக். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் சில இதில் வந்து நமக்கு ரிட்டர்ன் கம்மியாக இருக்கும், பட் செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும். அது நீங்கள் பழைய வீடியோஸ் இருக்குது, அதை பாருங்கள். இல்லை உங்களுக்கு எந்த ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் யூ லைக் அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த கான்செப்டில் டைம் இன் தி மார்க்கெட் இஸ் மோர் தேன் டைமிங் தி மார்க்கெட் அப்படிங்கிற அந்த கான்செப்டோட இதில் இதை ஸ்டாக் மார்க்கெட்டோட பொருத்தி பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து புல் சைக்கிள், பியர் சைக்கிள் இருக்குது. புல்ங்கிறது நல்லா அந்த சென்செக்ஸ் ஆகட்டும், நிஃப்டி 50 ஆகட்டும், இதெல்லாம் அப்படியே மேலே ஏறும். பியர் மார்க்கெட்னா இறங்கும். இப்போ கரண்ட்லி இப்போ இந்த வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது விஆர் இன் பியர் மார்க்கெட்டு, கீழே இறங்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ ஏறுது அப்படின்னு நினச்சோன்னா நீங்கள் வந்து ஏற 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 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே எல்லாமே அதை பற்றி பேச்சு அதிகமாக இருக்கும். உடனே போய் நீங்கள் வந்து பணம் கட்டி சீக்கிரமாக குயிக் மணி ஏர்ன் பண்ணிட்டு வந்துடலாம் நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் போய் பணத்தை கட்டி பணத்தை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா பியர் சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிடலாம். ஆனால் நீங்கள் வந்து நல்ல கம்பெனியாக சூஸ் பண்ணி அந்த கம்பெனியோட ஃபவுண்டேஷன், அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சூஸ் பண்ணி அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது பியர் மார்க்கெட்லேயும் இறங்கத்தான் செய்யும். எல்லா ஸ்டாக்ஸும் சைக்கிளிக் இல்லையா? நீ ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சொன்ன மாதிரி இது வந்து பிஸ்னஸ் வந்து இட் இஸ் சைக்கிளிக்கல். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருந்தே தீரும். ஸோ அப்போ நீங்கள் அப்ஸில் இருந்த போது மணி ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும். டவுன் சைக்கிள் இருக்கும்போது ஈவன் கொஞ்சம் மைனஸில் கூட போயிருக்கும். பட் ஆனால் லாங் டேர்மில் கிராஃப் வந்து நீங்கள் லாங் டேர்ம் கிராஃப் போட்டிங்கன்னா அது ஒரு லீனியர் பார்த்து இருக்கும். ஆனால் ஷார்ட் டேர்மும் போட்டிங்கன்னா அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட தான் இருக்கும். ஸோ அதனால் அதுக்காக வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல கம்பெனிலேயோ, இப்போ சன்ரைஸ் செக்டார், சன்செட் செக்டார் இருக்குது. அதாவது சில செக்டார்லாம் பிகாஸ் ஆஃப் இன்டர்நெட்டுக்கு அப்புறம் சில பிஸ்னஸ் காணாமல் போயிருக்கும். இப்போ ஏஐ வந்துருச்சு, டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு, இதனால் சில பிஸ்னஸ் காணாமல் போகும். அதெல்லாம் சன்செட், அதாவது சூரியன் மறையிற மாதிரி. சூரியன் உதிக்கிறங்கிறது இனிமேல் ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய செக்டார்ஸு. அந்த செக்டார்ஸை பார்த்து அந்த சன்ரைஸ் செக்டார்ஸு, அதே மாதிரி அதில் நல்ல கம்பெனிஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மறந்துடணும். ஸோ அது பாட்டுக்கு வந்து லாங் டேர்மில் நம்மளுக்கு வந்து அது வந்து இட்ஸ் கிவ் அ குட் க்ரோத். ஸோ ஷார்ட் டேர்ம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பற்றி வி ஷுட் நாட் ஒரி. ஸோ அதனால தான் டைம் இன் தி மார்க்கெட். நீங்கள் எவ்வளோ நாள் மார்க்கெட்டில் இருக்கிறீங்கிறதா முக்கியமாக ஒழிஞ்சு டைமிங்கில் மார்க்கெட் பண்ணீங்க, மார்க்கெட்டை டைமிங்கில் போய் அடித்து ப்ராஃபிட் பண்ணீங்களா அப்படின்னா சில பேர் அதை செஞ்சுருக்கலாம். பட் எல்லாருக்கும் அது கை வந்த கலை கிடையாது. கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பணத்தை இழந்துருவோம். ஸோ டைம் இன் தி மார்க்கெட் இஸ் more important than timing the market. Thank you.